Taste the Daily. அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 9வது நாளில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னக்கடை தெரு பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்துள்ள நிலையில் திமுகவின் அவலங்களை கழக பொதுச் செயலாளர் உரையாற்ற உள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யும். முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற இந்த 9வது நாளாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, அதே போன்று சீர்காழி அடுத்த இளைஞர் தற்போது மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக மக்கள் வெள்ளத்திலே அவர் நீண்டு கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் இந்த பகுதிகளை சேர்ந்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய எழுச்சி உரையை கேட்க வேண்டும் என்பதற்காக கைகளிலே மலர்களை ஏந்தி கொண்டு பல்லாயிரக்கணக்கான பெண்கள் அந்த மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு மயிலாடுதுறை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை மயிலாடுதுறையை தலைமையிடமாக கொண்டு புதிய ஒரு மாவட்டமாக உருவாக்கி தர வேண்டும் என்பது அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அது புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுடைய அரசு அந்த மக்களுடைய நீண்ட நாள் கனவை நனவாக்கியது. மயிலாடுதுறையை தனி மாவட்டமாக உருவாக்கி சீர்காழி, பூம்புகார், மயிலாடுதுறை 3 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டமாக உருவாக்கி கொடுத்து அந்த மக்களுடைய தேவைகளை அங்கேயே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், அதே போன்று காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் கொடுத்து மக்களுடைய குறைகளை அந்த பகுதியிலேயே கேட்டுக் கொள்வதற்கு ஏதுவாக செயல்படுத்தியிருக்கிறார்கள். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டியது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்து, ஆனால் இன்னும் கூட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கட்டிடம் கட்டி முடிக்கப்படாமல் திறந்து வைக்காமல் இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த அதற்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டும் கூட இன்னும் இது போன்ற அவல நிலையை நீடித்துக் கொண்டிருக்கேன். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடம் கட்டி முடிக்க வாங்கியதற்காக தருமபுரம் ஆதீனத்திற்கு அதாவது 10 கோடி ரூபாய் 80 லட்சம் வழங்கியது மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய அரசு. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகம் கட்ட நிதி எண் 114 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தந்து அந்த கட்டிடத்தை கட்டி முடிப்பதற்காக பணிகள் வேக வேகமாக நடைபெற்று வந்த போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஆளுகிற தாயிந்திய திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்தது. தற்போது காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இன்னும் கட்டி முடிக்கப்படாமலேயே கிடப்பில் கிடைக்கிறது. மயிலாடுதுறை மக்களுடைய குடிநீர் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடவும், நிலத்தடி நீர் அதே போன்று சேமிக்கவும், கடல்நீர் உள்ளே வராமல் தடுக்கவும் கொள்ளிடம் ஆற்றில் இருந்து குமாரமங்கலம் ஆதனவர்களிடையே 426 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அதாவது கதவுகள் கூடிய தடுப்பணை கட்டியது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசு. மயிலாடுதுறையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்ட அதாவது 10.60 கோடியை ஒதுக்கி அந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. மயிலாடுதுறை தொகுதியிலே மணல்மேடு பகுதி புதிய அரசு கல்லூரி, அதே போன்ற அரசு கல்லூரியை வழங்கியது அதிமுக அரசு. பூம்புகார் தொகுதி குற்றாலம், சீர்காழி தொகுதி புத்தூர் ஆகிய ஊர்களில் புதிய அரசு கல்லூரிகளை வழங்கியது புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய அரசு. குற்றாலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகள், புதிய கட்டிடங்கள் என 2.15 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே மாண்புமிகு அம்மாவுடைய அரசு கட்டி கொடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு பொற்கால அரசு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசு. அதே போல மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் அருகே அதாவது மணக்குடியில் தருமபுர ஆதீனம் சொந்தமான இடத்தை வாங்கியது மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. குத்தாலம் மருத்துவமனையை வட்டார மருத்துவமனையாக 2016ஆம் ஆண்டு தரம் உயர்த்தி அதன்படி செவிலியர்கள், பாராமெடிக்கல் பணியிடங்கள் கூடுதலாக கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக 90 லட்சம் செலவில் 24 படுக்கைகளை கொண்ட அந்த கட்டிடத்தை ஒப்புதல் வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சி. அதே போன்று மணல்மேடு பகுதியில் புதிய தீயணைப்பு நிலையம் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கட்டி முடிக்கப்பட்டது. குறிப்பாக புதிய பேருந்து நிலையம் அமைத்துக் கொடுப்பதற்கு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அதாவது 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே கட்டி முடிக்கப்பட்டது. அரசு ஞானாம்பிகை கல்லூரியில் 3 கோடி புதிய கட்டிடம் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய
கற்றுக் கொடுத்தது புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய அரசு. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுடைய நலனுக்காக, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, நோயாளிகளுடைய வருகையை புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக தொடர்ந்து அவர்களுக்கான மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை, அந்த கோரிக்கையை ஏற்படுத்தி கொடுத்தது அதிமுகவுடைய புரட்சித் தலைவி அம்மா அவருடைய அரசு. அதே போன்று மணல்மேடு கால்நடை மருத்துவமனை புதிய கட்டிடம் கொடுத்தது மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு. அதே போன்று குத்தாலம் பகுதியிலே 7.313 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே துணை மின் நிலையம் அமைத்து கொடுத்தது மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய அரசு. மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் 1.18 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே கட்டப்பட்டது. குத்தாலம், அதாவது நாகமங்கலம் பகுதியிலே ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையம் 1.40 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டியது புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய அரசு. மயிலாடுதுறை சார் பதிவாளர் அலுவலகம் புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்திலே. அதே போல மயிலாடுதுறை அரசுடைய பெண்கள் மேல்நிலைப் பள்ளி 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய வகுப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை கல்லூரி 1880 ஆண்டுகளுக்கு முன்னாக தொடங்கப்பட்ட மருத்துவமனையாகும். 2010 வரையில் 347 படுக்கைகளுடன் செயல்பட்டு வந்த நிலையில் புரட்சித் தலைவர் இதயதெய்வம் அம்மாவுடைய ஆட்சியில் 265 படுக்கைகள் கொண்ட கூடுதல் மருத்துவமனையாக உருவாக்கப்பட்டது. பிறகு 612 படுக்கைகள் கொண்ட அந்த படுக்கைகளை உயர்த்தி மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏழை எளிய பாட்டாளி மக்கள் உழைப்பாளர்கள் பயன்பெறும் வகையிலே அந்த மருத்துவமனை அமைத்து கொடுக்கப்பட்டது. 2015-16 அதாவது நிதியாண்டிலே நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியத்திற்கு 20 லட்சம் செலவில் குடிசாதன மனையுடன் கூடிய பிறவரை கட்டிக் கொடுக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலே 2.10 லட்சம் செலவிலே மின் விசை மோட்டாருடன் கூடிய குடிநீர் தொட்டி கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த நிதியாண்டில் நீரிழிவு நோயாளிகளுடைய படுக்கைக்காக 7 டயாலிசிஸ் கருவிகள், அதாவது குறிக்கப்பட்டு அதற்கான செலவுகள் கொண்டு வரப்பட்டு அந்த எண்ணிக்கை 12ஆக டயாலிசிஸ் கருவிகள் உயர்த்தப்பட்டது. விபத்தில் சிக்கி எறும்பு விழுந்தவுடன் அனுமதிக்கப்படக்கூடிய நோயாளிகள் குறிப்பாக 10 லட்சம் ரூபாய் செலவிலே CARM என்று பெறப்பட்டு அது செயல்பாட்டுக்கு வந்தது. எலும்பு முறிவு ஏற்பட்ட நோயாளிகள் தேவையான அந்த சிகிச்சையை எளிமையாக பெற்றுக்கொள்ளும் விதத்திலே அது அமைத்து கொடுக்கப்பட்டது. அதே போன்று காச நோய் கண்டறிவதற்காக 5 லட்சம் செலவிலே காச நோய் கருவி நிறுவப்பட்டு செயல்பாட்டில் இருக்கிறது. 2018-19 நவீன சமையலறை கட்டிடம் 40 லட்சம் ரூபாய் செலவிலே MLA, அதாவது சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கட்டி முடிக்கப்பட்டது. 2020 கொரோனா பெருந்தொற்று காலத்திலே இந்த மருத்துவமனை சிகிச்சை மையமாக செயல்பட்டு ஆயிரக்கணக்கான நோயாளிகள் கொரோனாவினுடைய தொற்று, அதாவது RT-PCR லேப் மூலமாக 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டு பயன்பெற்றார்கள். கொரோனாவினுடைய கொடிய கோர தாக்கத்திலிருந்து அவர்கள் பயனடைந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று மருத்துவ திட்டம் தொடங்கப்பட்டு 2015 முதல் 2021 வரை, அதாவது முடிய இந்த மருத்துவமனையில் 6500க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த 1/6/2021 மாவட்ட தலைமை மருத்துவமனை செவிலியர்கள் பற்றாக்குறை காரணமாக மருத்துவ காப்பீடு திட்டம் தொய்வடைந்தது குறிப்பிடத்தக்கது. 2023ஆம் ஆண்டு, அதாவது தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு இன்று வரை மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பாராமெடிக்கல் பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் யாருமே இல்லாத ஒரு நிலை, அவலத்தில் இந்த நிலை இருக்கிறது. தற்போது தாலுகா மருத்துவமனைக்குள்ளான மருத்துவர்கள் அவர்களும் இங்கு செயல்பட்டு வருவது வேதனைக்குரிய உச்சகட்ட இந்த நிர்வாக குளறுபடியினுடைய, சுகாதாரத்துறையுடைய அலட்சிய போக்கினுடைய, அந்த சுகாதாரத்துறைக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது திமுக ஆட்சியினுடைய மிகப்பெரிய அவலம் என்று அந்த மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போன்று CT ஸ்கேன், MRI ஸ்கேன் கருவிகள் நிறுவப்பட்டு 2023ஆம் ஆண்டு ரேடியாலஜி மருத்துவர் பணியிடம் நிரப்பப்படாமல் நோயாளிகள் தொடர்ந்து அவதிவிட்டு வருகிறார்கள். இந்த மருத்துவமனை 2 டயாலிசிஸ் கருவிகள் கடலூர் மருத்துவமனை அனுப்பப்பட்டு விட்டதால் நோயாளிகள் அவதியடைந்து வருகிறார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சி அலுவலகம் இடத்தேர்வு செய்யப்பட்டு நிதி வழங்கி புதிய கட்டிடம் கட்டிய போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் ஸ்டாலினுடைய திமுக அரசு அதனை ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்திருக்கிறது. மயிலாடுதுறை புதிய கோயில்களில் இடத்தேர்வு செய்து வாங்கியது அதிமுக அரசு, அதனையும் ஸ்டாலினுடைய திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறது. அதே போன்று மயிலாடுதுறை புறவழிச்சாலை பணிகள் துவக்க வைக்காத நிலையில் மயிலாடுதுறை இந்த நகரத்திலே மிகப்பெரிய நெருக்கடி, போக்குவரத்து நெரிசல்
தினம் தினம் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகப்பெரிய வேதனை அடையக்கூடிய அவல நிலையில் இருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக மயிலாடுதுறை புறவழிச்சாலை ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால் திருவனந்தூர் உளுந்தை குப்பை, அதே போல மணக்குடி, மன்னம்பந்தல், அகர கீரக்குடி வரையிலான 16.8 கிலோமீட்டர் தூரம் வரை அந்த திட்ட மதிப்பீடு 11 கிலோமீட்டர் தூரம் வரையிலான ஆர்ஜின பணிகள் செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள இடத்திற்கு நிலம் ஆர்ஜின பணிகள் நடந்து வருகிறது. ஆனால் மயிலாடுதுறை புறவழிச்சாலைக்கு 10 கிலோமீட்டர் திருவனந்தூர் ஊராட்சிகள் மன்னம்பந்தல் மாவட்ட ஆட்சியர் வரையிலான பணிகள் 180 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் மேலகரம் முதல் கல்லணை சாலை வரை இணைக்கும் 1 கிலோமீட்டர் இணைக்கப்பட்ட சாலைகள் காவிரி ஆற்றிய பாலம் அமைக்கப்பட்டதற்கான காரணம் இன்னும் தயார் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் மயிலாடுதுறைக்கு எங்கிருந்த முதலமைச்சர் இது குறித்து துவங்குமா என்று கூட அறிவிக்கவில்லை, பணி நடக்குமா என்று கூட அறிவிக்கவில்லை. அந்த நிலையில் தான் இந்த ஆட்சியை அவலமிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகிறார். மயிலாடுதுறை புறவழிச்சாலை மாவட்டம் தொடங்கப்படாத காரணத்தினால் தினமும் போக்குவரத்து நெரிசலால் மயிலாடுதுறை நகரம் சிக்கி திறந்து வருகிறது. மருத்துவமனையில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவர் 40 பேர் கடைபிடிக்க வேண்டிய நிலையில் 24 பேர் மட்டுமே பணியாற்றுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஸ்கேன் சென்டர், ரேடியாலஜி கிடையாது என்றும், ஸ்கேன் எடுத்தாலும் அதன் ரிசல்ட் பொதுமக்களுக்கு தெரியாது என்கிற நிலையில் தான் மருத்துவமனையினுடைய அமலம் இருக்கிறது. முதலமைச்சருடைய இந்த முக்கியமான இந்த ஊராட்சி நலப்பணித்துறை இயக்குநராக இருக்கக்கூடிய டாக்டர் ராஜாமூர்த்தி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை ஆய்வு செய்வதற்கு மயிலாடுதுறை மருத்துவ சேவைக்கு குறிப்பாக மருத்துவமனை வருவதில்லை என்றும் தெரிவித்திருப்பது அரசுடைய கையாளாளர்களுக்கு தோலுரித்து காட்டக்கூடிய நிலைமையை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அடுக்கடுக்கான திட்டங்களை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்காக வழங்கி இருக்கிறது, மக்களுக்காக செயல்படுத்தி இருக்கிறது. அதனை உணர முடிகிறது. தொடர்ந்து தற்போது இந்த மயிலாடுதுறை பகுதியிலே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய வாகனம் வருகை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். அதை நாம் காணவிருக்கிறோம். வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் மணி 10 தொடுகிற போதும் கூட அவர்கள் எப்படியாவது பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய உரையை கேட்க வேண்டும் என்று அவனோடு இருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியிலே புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்ற வருகை நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களை, ஆளுகிற அரசினுடைய அவலங்களை தோல்வித்து காட்டக்கூடிய நிலையை காண வேண்டும், கேட்க வேண்டும் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் உற்சாகத்தோடு குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உரையாற்றப் போகிறார்கள். இந்த உரையை தற்போது பார்க்கலாம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். மீட்போம். கண்டு நாங்க மயங்கல, மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல. வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல, புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும், போதைய ஒதுக்குனதும், கல்விய பெருக்குனதும், மாணவன உயர்த்தினதும், குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இரும்பு மனுஷனானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 9வது நாளில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னக்கடை தெரு பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்துள்ள நிலையில் திமுகவின் அவலங்களை கழக பொதுச் செயலாளர் எடுத்துரைக்க உள்ளார். இந்த காட்சிகளை நேரடியாக தற்போது பார்த்து வருகிறோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். சரித்திர நாயகன்
நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 9வது நாளில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னக்கடை தெரு பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்துள்ள நிலையில் திமுகவின் அவலங்களை கழக பொதுச் செயலாளர் எடுத்துரைக்க உள்ளார். இந்த காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பதவி பழத்தை கண்டு நாங்க மயங்கல மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவனை உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இரும்பு மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். சரித்திர நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த இந்த மண்ணின் மைந்த முன்னாள் எம்எல்ஏ மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் பவுன்ராஜ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற திரு துரை திருநானம் அவர்களே, திரு கோமல் ஆர்.கே. அன்பராஜன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ மயிலாடுதுறை வடக்கு ஒட்டிக்கிளை செயலாளர் அருமை சகோதரி ராதாகிருஷ்ணன் அவர்களே, ஒன்றிச்சா சந்தேஷ்குமார் அவர்களே, திரு எம்.சி. பால் அவர்களே, தொல்காப்பியம் அவர்களே மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் திரு நாஞ்சில் ஆர். பால் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு சங்கர் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வரதராஜன் அவர்களே, ஐஜேகே மாவட்ட தலைவர் திரு ஏ. நெடுமாறன் அவர்களே, இங்கே திரளாக குழுமிக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, எனது கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, விவசாய மக்களே, விவசாய தொழிலாளிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர் வட்டாளங்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கு வணக்கம். கொஞ்சம் நேரம் ஆயிட்டது. ஏன்னா நாங்க வர்ற வழியில் அத்தனைமே சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் வெள்ளம் அலைமோதிட்டு இருந்தது.
அவனெல்லாம் பார்த்து கையசைத்து வருகின்ற காரணத்தினால கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டு மன்னி தரல வேண்டும் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் முதலமைச்சராகி 50 மாத காலம் நிறைவேற்றிருக்கார். 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எந்த ஒரு பொது பெரிய திட்டமாவது இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு கொடுத்திருக்காரா? அண்ணா திமுக ஆட்சியில உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இன்னைக்கு மயிலாடுதுறையை தலைமையாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக வேண்டும் என்று அருமை சகோதரர் பவுன்ராஜ், ராதாகிருஷ்ணன், பாரதி இருக்கின்ற கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் வைத்த கோரிக்கை மாவட்டம் ஆக்க வேண்டும் என்று பல காலம் நீண்ட காலமாக வைத்த கோரிக்கையை நிறைவேற்றிய அரசு அம்மாவுடைய அரசு. புதிய மாவட்டம் மயிலாடுதுறை உருவாக்கப்பட்டு பிரம்மாண்டமா நிறைய கட்டணத்துக்கு நிதி ஒதுக்கிட்ட நாம ஒதுக்கின நிதி கட்டப்பட்டு ஸ்டிக்கர் ஒட்டி இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மாவட்ட அலுவலகத்தில் திறந்து வச்சிருக்கார். நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சிருக்கார். அவரு பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில என்ன செஞ்சன்னு நீ திறந்து வச்சிருக்கிற அந்த கலெக்டர் அலுவலகம் நாங்க கொண்டாந்தது. இந்த மாவட்ட ஆட்சியார் அலுவலகத்தை அதிமுக ஆட்சியில் கொண்டாந்தோம். இந்த மாவட்டத்தை நாகை மாவட்டத்திலிருந்து பிரித்து மயிலாடுதுறையை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்த ஸ்டாலின் அவர்களே. அது மட்டுமல்ல, ஸ்டாலின் ஏதோ பேசுறார். இன்றைக்கு அவருக்கு பயம் வந்துட்டது. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் தோல்வியிட்டோன்னு பயம் வந்துட்டது. மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாரு. அதனால ஏதோ பேசிட்டு இருக்கார் எடப்பாடி. ஏதோ போற போக்கில் பேசிட்டு போறார். அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எந்த திட்டத்தையும் நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு பொய்யான தகவலை கூறிட்டு இருக்கிறீங்க. இந்த மாவட்டத்திலே வந்து பேசிட்டு போயிருக்கிறீங்க. இந்த மாவட்டத்திலேயே மாவட்ட அலுவலகத்தை திறந்து எப்படி திறந்தீங்க? நாங்க புதிய மாவட்டத்தை கொண்டாதனால நீங்க திறந்தீங்க. அப்புறம் இன்றைக்கு புண்ணாகி போச்சு. ஏன்னா நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தொகுதிக்கு சென்று வந்துட்டோம். அதனாலதான் தொண்டையில பூரா புண்ணாயிட்டு. என்னை பத்தி தவறா பேசினாரு எடப்பாடி பழனிசாமி. சுந்தரா டிராவல்ஸ்ல போறாருன்னு எதனா அதுலனாச்சும் போறேன்ல, உனக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்கலையே. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க எங்களுடைய ஆட்சி பத்தி குறை சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். தனிப்பட்ட முறையில் பேசினா ஏதோ பேச வேண்டிய நிலைமை வந்துடும், அசிங்கமாயிரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டு காலம் 2011 2021 வரை பொற்கால ஆட்சி. 10 ஆண்டு காலத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கிறோம். நீ என்ன திட்டத்தை கொண்டாந்திருக்கிற மக்களுக்கு? இன்னைக்கு பொய்ய பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டு மக்களை சிந்திக்கல, நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல, உங்க வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற முதலமைச்சர். இன்றைய முதலமைச்சர், நீ எங்களை பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? நீ ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர். நம்ம திருவிழாவுக்கு போல நம்ம குழந்தைக்கெல்லாம் பொம்மை வாங்கிட்டு வருவோம். அந்த பொம்மை வாங்கிட்டு வந்து விளையாட்டு காட்டுவோம். அப்ப நல்ல சாவி கொடுப்போம். அப்படி அந்த பொம்மை சாவி கொடுத்த பிறகு நீ அப்படி இருக்கிறாரு. என்னை பத்தி கேவலமா பேசுறது உங்களுக்கு என்ன யோக்கி இருக்குது? திரு ஸ்டாலின் அவர்களே, நான் கிராமத்திலிருந்து வந்தேன். அதனால எங்களை எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க எல்லாம் கிராமத்திலிருந்து வந்தீங்க பெரும்பாலும். அப்படித்தானே? நம்ம ஏதாவது மிரட்ட முடியுமா? நம்மள மிரட்டுறதுக்கு இவருக்கு ஏதாவது தைரியம் இருக்குதா?
ஸ்டாலின் அவர்களே சக்கரம் சுத்திட்டு இருக்குது, கீழ் ரக சக்கரம் மேல வரும். நிச்சயமா 2026 அண்ணா திமுக ஆட்சி மலரும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் அத்தனையும் நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக காட்டுவோம். இன்னைக்கு உங்க துறை எந்த துறை எடுத்தாலும் ஊழல், ஊழல் துறையா இல்ல. லஞ்ச லாவணியம், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் எங்கெல்லாம் இருக்குது, அத்தனை இடத்திலும் ஊழல். டாஸ்மாக் ஊழல், ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விக்குதுல, 10 ரூபா வாங்குறாங்கல்ல, அது யார் வாங்குறா? யார் அமைச்சர் இருந்தாங்க? 10 ரூபா பாலாஜி. 10 பேர் வந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 1.5 கோடினா 15 கோடி ஒரு நாளைக்கு. இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் இருந்து மட்டும் அவருக்கு வருது. ஒரு மாசம் 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி இதுல வருது. ஆக கிட்டத்தட்ட 4 ஆண்டுல பல்லாயிரக்கணக்கான கோடி பணத்தை கொள்ளையடிச்ச அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதனாலதான் நாம சொல்லல, திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த 3 ஆண்டுக்கு முந்தி திரு பள்ளிவேல் தியாகராஜன் குறிப்பிடுறார், நிதியமைச்சர் இருக்கும்போது குறிப்பிடுறார். திரு சபரீசன் அவர், திரு ஸ்டாலினுடைய மருமகன் உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீசன் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 30,000 கோடி பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருப்பதாக வலைதளங்களில் வந்த செய்தி. இன்னும் பதிலே கொடுக்கல ஸ்டாலின். அப்படின்னா ஒரு நிதி அமைச்சரே, திமுக நிதி அமைச்சரே சொன்னது உண்மைதானே? வேற யாராவது சொன்னா கூட ஏத்துக்க முடியாது. எதிர்கட்சி சொன்னா கூட தப்புன்னு சொல்லுவாங்க, மக்கள் சொன்னா தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஒரு அமைச்சரே இப்படிப்பட்ட கருத்தை ஆடியோ மூலமாக தெரிவிச்சார். ஆக 30,000 கோடி வச்சுக்கிட்டு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு வெளிநாடு போய் அதெல்லாம் முதலீடு செய்வது மக்களுக்கு தெரியாது இருக்குமா? எதுக்கு வெளிநாடு போனாரு? தொழில் முதலீட்டு ஈர்க்க போனாரு, தொழில் முதலீடு செய்ய போனார். தொழில் இப்படி இருக்கிற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? அது மட்டுமல்ல, திமுக வாரிசு அரசியல். திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி, இன்பநிதி, இப்படி வாரிசு அரசியல் தேவைங்களா? மன்னராட்சி இந்தியாவில் ஒழிச்சுட்டாங்க, மீண்டும் மன்னராட்சி வருவதற்கு ஸ்டாலின் துடிக்கிறார். ஆக குடும்ப வாரிசுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த தேர்தல். ஒரு குடும்ப பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை இவருடைய விட்டுட்டாங்கன்னா, இப்படியே நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சீங்க, இந்த மயிலாடுதுறையை பட்டா போட்டுவார். என்ன பண்ணுவார்? மன்னராட்சி வந்தா சொன்னதை கேட்டுதானே ஆகணும், வேற வழி. தொடர்ந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. மத்தியில் வந்தாலும் அவர் தான் ஆட்சி, மாநிலத்தில் வந்தாலும் குடும்பத்தில் இருந்தா அதிகாரத்துக்கு வரணும், வேற யாரையும் விட மாட்டாங்க. இப்போ அந்த கொடி பறக்குதுல்ல, எதனால பறக்குது? காற்றால பறக்குது. இந்த கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி ஒன்றுதான். இவர் மத்தியில காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது திமுகவை சேர்ந்தவர் அமைச்சராக இருந்த ஒருவர் கிட்டத்தட்ட 1,74,000 கோடி 2G ஸ்பெக்ட்ரத்தில் ஊழல் பண்ணியிருக்காங்க. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் நாட்டு மக்கள் மறந்துட்டார் நினைக்கிறாங்க. மறக்கலைங்க. வீரான ஊழல், பூச்சி மருந்து ஊழல், அரிசி ஊழல், ஊழல் ஊழல் என்று ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் திமுக அரசாங்கம் ஒண்ணுதான். அதனால மறுக்க முடியுமா? அப்படிப்பட்ட அரசாங்கம், அப்படிப்பட்ட அந்த கட்சி இருக்கிற தலைவர் எங்களை பார்த்து கிண்டல் அடிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி, நீங்க கட்சி காப்பாத்தாங்கன்னு. எங்க கட்சி நாங்க காப்பாத்திக்கிறோம், உங்க கட்சியை காப்பாத்துறதுக்கு வழி பாருங்க. ஏன்னா இது நாம சொல்லல, திரு ஸ்டாலின் பொதுக்குழு, திமுக பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் பேசுறார். அந்த கட்சி நிர்வாகிட்ட, நான் இரவில் கண்மூடி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது அச்சத்தில் கண் விழிக்கின்றேன். எங்களுடைய நிர்வாகிகள் என்ன செய்கிறார்களோ என்று அச்சத்தில் கண் விழிக்கிறேன் சொன்ன முதலமைச்சர் தான் இந்த முதலமைச்சர். அப்படின்னா உங்க கட்சியிலேயே வில்லங்க இருக்குதுல்ல, உங்க கட்சிக்காரர் கேட்டா பயப்படுறீங்கள? எங்க கட்சியில ஒற்றுமை இருக்கின்றது, பலம் இருக்கின்றது. ஏன்னா இங்க தொண்டன் ஆளுகிறார், தொண்டன் பதவிக்கு வர்றான். உங்களது அப்பா அடையாளத்துல தான் வர்றீங்க. உங்களுக்கு எங்களுக்கு அதுதான் வித்தியாசம். எங்க கட்சிய உடைக்க பார்த்த
ஆட்சி கவுக்க பார்த்த, ஒண்ணும் நடக்கல. நடந்ததா? சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற நேரத்தில் ஸ்டாலினுடைய எம்எல்ஏக்கள் எவ்வளவு ரகலம் செஞ்சாங்க. சட்டமன்றத்தில் கொஞ்சமா நஞ்சமா அவ்வளவு ரகலை செஞ்சுட்டு அந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு சட்டை கிழிச்சிட்டு ரோட்ல திரிகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்கள் பேராதரோடு 2026 பெரும்பான்மையோடு தனியா ஆட்சி அமைக்கும். நான் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நியமிக்கின்ற பொழுது சட்டை கிழிச்சிட்டு வெளியே போனீங்க. இப்ப அடுத்த ஆண்டு ஆட்சி அமைச்சா எப்படி போவீங்கன்னு நீங்களா முடிவு பண்ணீங்க. ஆக எங்களை பற்றி நீங்க கவலைப்படாத, உங்க கட்சியை பத்தி கவலைப்படு. எப்பவே திருமாவளவன் என்ன சொல்றாரு? கூட்டணி ஆட்சி வேணும், ஆனா வெளியில இப்ப வராதுங்கிறார். வரும், ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அப்போ இவள் ஒத்துமையா கூட்டணியில் இருக்காங்களா? காங்கிரஸ் அதிக சீட்டு வேணுங்கிறார், கம்யூனிஸ்ட் அதிக சீட்டு வேணுங்குது. ஆக கூட்டணியில் ஒரு குழப்பம் ஆரம்பிச்சிட்டது. மக்கள் செல்வாக்கு திமுக இழக்கின்ற போது அதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிறாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள். ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி கட்சி எல்லாம் கடுமையான நெருக்கடி கொடுக்க போறாங்க. அதுல பல கட்சி வெளியே வந்தாலும் வரும். அதனாலதான் இப்போ திமுக துணை பொதுச் செயலாளர் திரு சிவா அவர்கள், மாநிலவை உறுப்பினர், இன்னைக்கு மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய கர்மவீர் காமராஜ் அவர்களை பற்றி அவதூறா பேச ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆக அங்க ஏதோ குழப்பம் இருக்குது, வெளியில தெரியுது. ஒரு உயர்ந்த தலைவர், தேசிய தலைவர், மக்களால் நேசிக்கப்படுவர், அது எந்த கட்சின்னு பார்க்கல, இந்த நாட்டுக்கு உழைத்தவர், நாட்டு மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர். அவர் ஆட்சியிலே இருக்கும்போது நிறைய அணைகளை கட்டினார், நிறைய தொழிற்சாலையை கொண்டு வந்தார், நிறைய மின் திட்டங்களை கொண்டு வந்தார். இன்றைக்கு தமிழகம் ஏற்றம் பெறுவதற்கு அவரும் ஒரு காரணம் என்பதை நாம் அத்தனை பேரும் புரியும், தெரியும். ஆனால் வேண்டும் என்ற திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாநிலங்களவை குழு உறுப்பினர், சாதாரண ஆள் இல்ல, மிக தெளிவா பேசக்கூடியவர் நாடாளுமன்றத்தில். அப்படிப்பட்டவர் திமுக துணை பொதுச் செயலாளர் இருந்துகிட்டு இப்படிப்பட்ட கருத்தை சொன்னா இதில் யாராவது வில்லங்க இருக்குதுல்ல? ஆக அவர் போற்றுதலுக்குரிய மறைந்த காமராஜ் அவர்களை பேசியது கண்டிக்கத்தக்கது. இது வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு இயற்கை எய்திய ஒருவரை பற்றி பேசுவது ஆபத்தானது மட்டுமல்ல, ஒரு மனசாட்சி இல்ல மனிதர் தான் இப்படிப்பட்ட கருத்தை குறிப்பிடுவார். ஆகவே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாடு என்ன ஆகும்? குட்டிச்சலாதான போவோம். அதோட திமுக ஆட்சிக்கு வந்த உடனே விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. கடுமையான விலைவாசி உயர்வு. ஏழை மக்கள் வாங்க சக்தி இல்ல, வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு, வருமானம் குறைஞ்சு போச்சு, விலைவாசி உயர்ந்து போச்சு, மக்கள் துன்பப்படுறாங்க. இன்றைக்கு திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி ஒப்பிட்டு நான் சொல்றேன், நீங்களே தெரிஞ்சுக்க. இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி 2021 பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 50 ரூபாய்க்கு வித்தது. இப்ப திமுக ஆட்சியில 77 ரூபாய்க்கு விற்குது. 27 ரூபா ஒரு கிலோவுக்கு அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ 50 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில, இன்றைக்கு 72 ரூபாய்க்கு விற்குது, 22 ரூபா அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 30 ரூபா, இன்றைக்கு 48 ரூபாய்க்கு விற்குது, 18 ரூபா அதிகம். கடலெண்ணெய் ஒரு லிட்டர் அண்ணா திமுக ஆட்சியில 130 ரூபாய்க்கு வித்தது, 190 ரூபாய்க்கு விற்குது, 60 ரூபா விலை உயர்ந்து விட்டது. நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் 250 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சியில விற்பனை செய்யப்பட்டது, திமுக ஆட்சியில 400 ரூபாய்க்கு விற்குது ஒரு லிட்டர், 150 ரூபாய் நல்லெண்ணெய் விலை உயர்ந்திருக்கு திமுக ஆட்சியில. துவரம்பருப்பு அண்ணா திமுக ஆட்சியில ஒரு கிலோ 74 ரூபாய், இன்றைக்கு திமுக ஆட்சியில 130 ரூபாய், 56 ரூபாய் விலை உயர்ந்திருக்குது. உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 79, இன்றைய தினம் 120, 41 ரூபாய் உயர்ந்திருக்குது. இப்படி இவ்வளவு விலை உயர்வினால் மக்கள் வாழ்க்கை கடுமையா பாதிச்சிருக்குது. இதையெல்லாம் சிந்திக்க நேரம் இல்ல. விலைவாசி உயர்வை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை உணர வேண்டும். கட்டுமான பொருள், இந்த மாதிரி வீடு கட்டுறதா இருந்தா
நல்லா தூங்கும் போது கனவு காங்கலாம். அப்படியே பெட்ரூமு, ஹாலு, வேரண்டா, கிச்சன் எல்லாம் கனவு காங்கலாம். நிஜத்துல வீடே கட்ட முடியாது ஏழைகளும் நடுத்தர மக்களும். நீ பார்த்தீங்கன்னா கட்டுமான பொருட்கள் 2021 ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு வித்துது. இப்ப 5500 ரூபாய்க்கு எம்சாண்ட் விற்குது. ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய் அண்ணாதிமுக ஆட்சியில இப்ப 4500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி 40,000 ரூபாய்க்கு வித்தது, இப்ப 70,000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு செங்கல் 6 ரூபாய்க்கு வித்த செங்கல் 10 ரூபாய்க்கு விற்குது. மரம் கேட்க வேண்டியதே இல்ல. சிமெண்ட் ஏழைகளுக்கு ஊராட்சி ஒன்றியத்தில் படிப்பாங்க 190 ரூபாய் அம்மா சீட்டு கொடுத்தோம். இப்ப எல்லாம் பொது விலையில தான் 340 ரூபாய்க்கு ஒரு மூட்டை சிமெண்ட் விற்குது. வீடு கட்ட முடியுமா? இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இதை பற்றி எல்லாம் கவலையே இல்லை. எல்லாம் கமிஷன் வாங்கிட்டு விலை ஏத்திட்டார் சிமெண்ட் விலையா. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா? இந்த ஆட்சி தொடர வேணுமா? அதோட திமுக ஆட்சியில நேர்மையான அதிகாரிகளுக்கு வேலை இல்லை. திமுகவுக்கு யார் ஜால்ரா போடுறா, யாரு தப்பு கட்டுறா, அவள்தான் முக்கிய தத்துவம். அது அமைச்சரா இருந்தாலும் சரி, அதிகாரம் இருந்தாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். இங்க ஒரு டிஎஸ்பி இருந்தார், நேர்மையான அதிகாரி. 24 பார் முறைகேடா விற்பனை செய்தால் சீல் வச்சார். அப்புறம் அவர் நேர்மையா இந்த கள்ளச்சாரம் விற்கிறது, திருட்டுத்தனமா விற்கிறது, அதுக்கெல்லாம் 1200 வழக்குகள் பதிவு செஞ்சிருக்கார். இப்படி நூற்றுக்கணக்கான குற்றவாளியை கைது செஞ்சிருக்கார். இன்றைக்கு இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம் இந்த நேர்மையா இருக்க டிஎஸ்பி வாகனத்தை பிடிக்கிட்டார். யாரு? ஜீப்பை பிடிக்கிட்டாங்க. போதைப் பொருள் ஒழிப்புங்கிறார், கள்ள மது ஒழிக்கிற. எப்படி ஒழிக்க முடியும்? இப்படி நேர்மையான அதிகாரி எல்லாம் இப்படி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினா அவள் எப்படி மக்கள் பணி செய்வாங்க? மக்களை எப்படி பாதுகாப்பாங்க? நாட்டை எப்படி பாதுகாப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. அதனால போதைப் பொருள் அமோகமா விக்குது. இன்னைக்கு கஞ்சா விற்காத இடம் எங்காச்சும் இருக்குதா? கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் கஞ்சா விக்குது. எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா தாராளமா கிடைக்குது. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழிகிறாங்க. அந்த போதைக்கு அடிமையாகிட்டா அவளை திருத்தவே முடியாது. அப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி திமுக ஆட்சி. நீங்க சிந்திச்சு பாருங்க. திரு ஸ்டாலின் பேசுறார், போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்போ? எல்லாம் போய் முடிஞ்ச பிறகு. நான் 3 வருஷத்துக்கு முந்தைய சொன்னேன்ல, சட்டமன்றத்தில் பேசினேன், தெளிவா சொன்னேன். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகமா விக்குது, தடுங்க, இல்லைன்னா மக்கள் பாதிச்சிருவாங்க சொன்னேன். அப்பெல்லாம் கேட்கல. 3 வருஷம் கழிச்சு இப்பதான் மக்களை சிந்திச்சு போதையின் பாதையில் செல்லாதீர் தொலைக்காட்சியில் வருது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஒரு முதலமைச்சர் என்றா எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கு முதலமைச்சர் நம்பிதான் இந்த தமிழ்நாடு இருக்குது. அதுக்குதான் மக்கள் ஓட்டு போட்டு உங்களுக்கு அந்த பதவி கொடுத்திருக்கிறாங்க. அந்த பதவிக்கு தகுதி இல்லாத ஒரே நபர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். கொடுக்கப்பட்ட பதவியை நீங்க ஏதாவது சரியான முறையில் பயன்படுத்தி நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கீங்களா? இல்ல பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்களா? வேலையை பயிர மேயிற மாதிரி இன்றைக்கு பல அதிகாரிகள் உங்களுக்கு உடந்தையா இருந்துகிட்டு ஜால்ரா போட்டுக்கிட்டு இந்த அரசாங்கத்தை சுரண்டி உங்களுக்கு கமிஷன் கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அதிகாரி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி உறுதி உறுதி. அதோட திரு ஸ்டாலின் வீடு வீடா போய் ஓரணியில் திரளுங்களா என்னப்பா சொன்னாங்க? ஏதோ ஒன்று சொல்றாரு, எனக்கு புரியல. ஓரணியில் தமிழ், ஓரணியில் தமிழகமா? ஏதோ ஒண்ணு ஊடு ஊடா போய் கதவை தட்டி திமுக கட்சியில உறுப்பினர் சேருங்க, திமுக கட்சியில உறுப்பினர் சேருங்க. பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கிற கட்சி திமுக நிலைமை எப்படி போயிட்டு பரிதாபமா நிலைக்கு போயிட்டு. இன்னைக்கு மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க, தொண்டருடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க. மக்கள்லாம் ஜாக்கிரதையா இருங்க. கதவை தட்டி ஏதாவது வீட்டுல தூக்கிட்டு போயிட போறாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய செல்போன் கொடுக்குறாங்க. தப்பி தவறி செல்போன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க,
அவர் போன் பண்ணுவாங்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னா நான் கோயில் இருக்குன்னு சொன்னா வீட்டை புகுந்து உள்ள போது கொள்ளையடிச்சிட்டு போயிருவாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ உங்களுடன் ஸ்டாலின், உங்களோட இணைய போறாராம் ஸ்டாலின். உங்களுடன் ஸ்டாலின் நேற்றைய தினம் தொடக்கி வச்சிருக்கார். இது மாதிரி இதே பேர்ல 3 முறை அறிவிச்சிட்டார். உங்களுடன் முதலமைச்சர் தொடங்கி சார் பல பேரை வச்சு நாட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்ட ஒரே தலைவர் ஸ்டாலின். இதுல என்ன 46 கோரிக்கை அடங்கிய மனு. 46 பிரச்சனை ஏதாவது இருந்தீங்களா? வீடு வீடா அரசு அதிகாரி வருவாங்க, அவர்கிட்ட உங்களுக்கு கோரிக்கை உங்களுடைய பிரச்சனை சொன்னா உடனே 45 நாள் தீர்த்துட்டு வரான். அப்போ 4 வருஷம் 2 மாசம் 50 மாசம் ஆச்சு. அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, ஏதாவது தீக்கி வச்சு முடிஞ்சதா உங்களால? இதுக்கு முந்தி திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப ஊர் ஊரா போனார், நகரத்தில் வார்டு வார்டா வந்தார். திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அவருடைய எம்எல்ஏக்கெல்லாம் வந்து ஒரு பெட்டி தூக்கிட்டு வந்து, பெட்டி மேல ரொம்ப பிரியம் வீலுக்கு, எப்ப பெட்டி வாங்குற ஆளுக்கு தானே, அந்த பெட்டி கொண்டாந்து வச்சு அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் அழைச்சி, ஆஹா ஸ்டாலின் வந்துட்டாரு, நம்முடைய குறையெல்லாம் தீர்த்துருவாங்க அப்படின்னு மக்களும் நம்பி போய் கீழே பெட்ஷீட்டை விரிச்சு அவரு கீழே வந்துட்டாங்க மக்கள். அவர் திட்டு மேல பாய போட்டு வந்துக்கிட்டாரு. மக்கள் எல்லாம் மனு எழுதி அவர் கொண்டு அந்த பெட்டியில போட்டாங்க. ஸ்டாலின் அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சு பூட்டை திறந்து மனுவை எடுத்து படிச்சு அந்த மனுவில் உள்ள பிரச்சனை தீர்ப்புன்னு சொன்னார். அப்ப எதுக்கு இது? அப்ப ஏற்கனவே அவர் பிரச்சனையை கொடுத்துட்டாங்கல்ல, பொட்டியில போட்டாங்கல்ல, மீண்டும் எதுக்கு மக்களை ஏமாத்துற? ஆக எப்படி மக்களை ஏத்துற? அதாவது சதுரங்க வேட்டையில் ஒரு வசனம் வரும், ஒருவரை ஏமாற்றணும்னா ஆசையை தூண்ட வரணும். அப்படி ஆசையை தூண்டுறார் ஸ்டாலின். ஏமாந்துடாதீங்க மக்கள். அப்புறம் இன்றைய தினம் ஸ்டாலின் போற பக்கம் பேசுறார். இன்றைக்கு பத்திரிகையில் கூட வந்திருக்கு. என்ன பொருளாதாரத்தில் முன்னுக்கு இருக்காராம், பொருளாதாரத்தில் இந்தியாவிலேயே முன்னுக்கு இருக்கிறான். அது பிஜேபி கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுத்துட்டு தான். எப்படி முன்னுக்கு இருந்த? நம்ம கிராமத்தில் இருக்கிறோம், போய் நாத்து நட்டா உடனே நெல் விளைஞ்சிருதான் இல்ல, அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், களை எடுக்கணும், உரம் கொடுக்கணும், இப்படி எல்லாம் செஞ்சு பூச்சி விழுந்துட்டா மருந்து அடிக்கணும், அப்புறம் தான் விளைச்சல் இருக்கும். அறுவடை பண்ணி களத்துக்கு கொண்டு போய் நெல்மணி எடுக்கணும். அப்போ அது மாதிரி அண்ணா திமுக என்ற கட்சி அந்த செடி ஒண்ணு வச்சு அதுக்கு தண்ணி ஊத்தி எரு போட்டு ஆடு மாடு கிடைக்காத பாதுகாத்து பழம் பழுக்கும் போது இவர் வந்து பறிச்சுக்கிட்டார். இவர் வந்து பொருளாதாரத்தில் சொல்லுங்கிறார். ஏன்னா ஒரே 4 ஆண்டுல செய்ய முடியுமா? பல ஆண்டு 10 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும் போது நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து பலன் கிடைச்சது. அந்த பலன் அடிப்படையில் தான் பொருளாதாரம் இன்னைக்கு வந்திருக்குது. அண்ணா 75 ஆண்டு காலம் பல கட்சி தமிழகத்தில் ஆண்டு இருக்குது. மொத்த கடை 2021 5,18,000 கோடி. மகராசன் திரு ஸ்டாலின் முதலமைச்சரான உடனே இதுவரைக்கும் 4,38,000 கோடி கடன் வாங்கிட்டார். 4,38,000 கோடி. இந்த ஆண்டு 1,00,000 கோடி கடன் வாங்க போறாரு. அப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 5 ஆண்டு முடியும் போது 5,38,000 கோடி கடன் வாங்குற. நீயா பொருளாதாரத்தை உயர்த்தின? எல்லாம் கடனால ஆக்கிட்டாங்க, நம்ம கடன் ஆக்கிட்டாங்க, கடன்காரன் ஆக்கிட்டாங்க. பிறக்கிற குழந்தை 1.5 லட்சம் கடன் கட்டணும். பிறந்தது வச்சுக்க மண் இல்ல, 1.5 லட்சம் கடன்காரன் ஆயிருது. அப்படிப்பட்ட ஆட்சி நடத்திக்கிட்டு பெருமையா பேசிட்டு இருக்காரு. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அதிக கடன் வாங்கிட்டாங்க. நான் இந்த கடன் எல்லாம் திருப்பி செலுத்துவோம், அதுக்கு பொருளாதார நிபுணர் குழு அமைப்போம், அந்த குழுல நிபுணர்கள் அடங்கிய நிபுணர்கள்லாம் அடங்கப்படும் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் அமைச்சார். நிபுணர்கள் அமைச்ச பிறகு கடன் வாங்கினதான் மிச்சம், கடன் வாங்கினதுதான் மிச்சம். ஆக இப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றி நாடகம் ஆடுகின்ற ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் உணர்ந்து வருகிற சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி இந்த மாவட்டத்தில்
நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். முதலாக மயிலாடுதுறை மாவட்டத்தை மயிலாடுதுறை தலைமையாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்தோம். அது மட்டுமல்ல, இந்த புதிய மாவட்டம் ஏற்படுவதற்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் கட்ட இடம் நம்முடைய தருமபுரம் ஆதீனம் கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் வழங்கியது. அதற்கு நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சு. மயிலாடுதுறை ஆட்சி அலுவலகம் திறந்திருக்கிறல்ல, அதுக்கு 114 கோடி நாம தான் ஒதுக்கணும். அதற்கு மேலாக நிலத்தடி நீரை உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஆதனூர் மக்களின் குடிநீர் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடவும், நிலத்தடி நீர் சேமிக்கவும், கடல் நீர் உள்ளே வராமல் தடுக்கும் கொள்ளிடம் ஆற்றில் குமாரனூர் ஆதனூர் இடையே சுமார் 426 கோடியில கதவடைக்கூடிய தடுப்பணை கட்டியாச்சு. இன்றைக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் போய் கடல்ல கிடக்குது. அதை தடுக்க வக்கில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். மயிலாடுதுறையில ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் 11 கோடியில் கட்டி முடிச்சிருக்கிறோம். மயிலாடுதுறை மணல்மேடு பகுதியில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். நம்முடைய மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் பட்டப்படி படிக்கிறதுக்கு கொடுத்திருக்கிறோம். பூம்புகார் தொகுதி, குத்தாலம், சீர்காழி தொகுதியில் 2 இடத்துல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். குத்தாலம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கூடுதல் வகுப்பறை 2 கோடியில் கட்டி கொடுத்திருக்கிறோம். மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் கட்ட மணக்குடியில தர்மபுரம் ஆற்றிற்கு சொந்தமான இடம் கொடுத்தோம். குத்தாலம் மருத்துவமனை வட்டார மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டது. மணல்மேடு பகுதியில் புதிய தீயணைப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. மணல்மேடு புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை 20 கோடி ரூபாயில தரம் உயர்த்தப்பட்டது. அரசு ஞானாம்பிகை கல்லூரியில 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. மணல்மேல் காலை மருத்துவமனை புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. குத்தாலம் பகுதியில் சுமார் 7.5 கோடி மதிப்பீட்டில் துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டு மின்தடை இல்லாம வோல்டேஜ் எல்லாம் சரியா கிடைக்கிற அளவுக்கு துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டது. அது மாதிரி நிறைய திட்டங்களை நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல மீனவர்களுக்கு நிறைய திட்டங்களை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு அதிமுக ஆட்சி மீனவர்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மீன்பிடி துறைமுகம், அதாவது மீன்பிடி தடை காலத்தில் நாங்க நிதி ஒதுக்கீடு கொடுத்தோம். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வரும்போது இன்னும் கூடுதலாக அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு மீனவருடைய நலன் காத்த அரசு அதிமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல். தமிழகத்திலே மாண்பு அம்மாவின் ஆட்சியை அமைப்போம். தமிழகத்தில் மாண்பு அம்மாவுடைய அரசை அமைப்போம். அது மட்டுமல்ல, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.